நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே தூங்கிட்டேன்னு அம்மா நினைப்பாங்க. டயர்டா இருக்கிறதுனால எழுப்ப மாட்டாங்க. ம். குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிரு. சரிம்மா. கார்த்திக், கார்த்திக் ஆ. தூங்கிட்டாமா? ஆமாம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு போல இருக்கு. அதான் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்காமா. இப்ப போய் எழுப்புறதுக்கும் மனசு வராது. சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு இவன் இங்கேயே தூங்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானேம்மா. மணி 11 ஆயிடுச்சா? நான் நிஜமாவே தூங்கிட்டேனா? அம்மா எழுப்பவே இல்ல. கிரேட். இன்னும் டைம் இருக்கு. அப்பாவா? சூர்யா, தம்பி, எல்லாரும் எங்க போனாங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு காலையில நான் உங்ககிட்ட நீங்க கோவப்படுற மாதிரி பேசிட்டேன். பரவாயில்லம்மா, காலையில நான் கொஞ்சம் வேலையில டென்ஷனா இருந்தேன். அப்புறம் வாழ்த்துக்கள். இது அது வந்து இது வேலன் இன்னைக்கு டைம் இல்ல. அதான் பசங்க ஏதோ சொன்னாங்க எனக்கு, அதுக்குதான். அது வந்து பசங்கள்லாம் எங்க? அது வந்து எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இந்த வேலண்டைன்ஸ் டே வெயில் காலத்துல வரக்கூடாதா? நிச்சயமா இது அர்ச்சனா தான். அவளுக்கு தான் இந்த பழக்கம் இருக்கு. அடிக்கடி குழந்தைய தொட்டு பாப்பா. அர்ச்சனா, இப்ப என்ன பண்றது? கை
என்னடா இவ புதுசா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாளேன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. இப்படி புதுசா ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி தனியா எந்த பண்டிகையும் கொண்டாடி பழக்கம் இல்லை இல்லையா? அது ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா இப்போ பசங்க பண்ண இந்த அலங்காரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறது தான். உனக்கும் நான் இன்னைக்கு அது வந்து வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ம். உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது காலையில தேவையில்லாம கோவப்பட்டு எழுந்து போயிட்டேனா, ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா சின்ன வயசு பசங்கள்லாம் லீவு கேட்டு பாதியிலேயே போயிட்டாங்க. இன்னைக்கு விசேஷமான நாள்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதான் உனக்காக ஒரு வளையல் வாங்கலாம்னு தோணுச்சு. ஆனா என்னன்னா, நான் கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாரும் மோதிரமா வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால நானும் உனக்காக இந்த மோதிரத்தை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு இதை இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம். சரி, நம்ம கேக்கையும் கட் பண்ணிடலாம்ல? அதுக்கு தானே கேக் வாங்கி வச்சிருக்கு. ஆமா. நீயும் பிடிச்சிக்க. ம். இல்ல நீங்க நீ சாப்பிடு. இ- ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, அர்ச்சனா, ம். அர்ச்சனா, நீ அம்மா கொஞ்சம் என் கூட வா. கார்த்திக், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி அர்ச்சனா,
நான் உனக்காக ரோஸ் வாங்கிட்டு வரல, ஏன்னா பூவால குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுமா. கேக்கும் கொண்டு வரல, ஏன்னா எனக்கு கேக் செய்ய தெரியாது. வெளியில வாங்குற கேக்க நீ சாப்பிடக்கூடாது. அதனால அம்மா கையால செஞ்ச லட்டுவை வச்சு கூடவே டீய வச்சு கொண்டாடலாம். அப்புறம் சிகப்பு கலர் ஹார்ட் ஷேப் பலூன் இருக்குல்ல, அத வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அது ராத்திரியில வெடிச்சிருச்சுனா அப்புறம் இந்த சார் ஆட ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் வீடே ரெண்டாயிருமே. நம்மளால பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஆனா நம்ம லூடோ விளையாடலாமே, ஏன்னா அத விளையாடும் போது எந்த பயமும் இல்ல. என்ன நீ சீட்டிங் பண்ணுவ, அப்புறம் ரொமான்டிக் மியூசிக் இல்லையான்னு நீ ரொம்ப கவலைப்படுவ. ஆனா குழந்தை எழுந்திருச்சிட்டானா அதான் ரிஸ்க் எடுக்கல. அப்புறம் இந்த அமைதியும் ரொம்ப ரொமான்டிக்கா தானே இருக்கு இல்ல? நீங்க எனக்காக இவ்ளோ செஞ்சிருக்கீங்க, ஆனா எனக்கு எனக்கு ஞாபகமே இல்ல. நான் மறந்தே போயிட்டேன். நான் எப்படி? அர்ச்சனா, நான் கூட தான் இன்ஜெக்ஷன் போட வர மறந்துட்டேன். நீயும் நானும் வேற வேறயா? எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணுதான் முக்கியம். வேலண்டைன்ஸ் டே அதுமா நாம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட் தானே பண்ணியிருக்கேன், என்னால முடிஞ்சது. அப்புறம் இங்க பாரு, சில நினைவுகள். நாம சேர்ந்திருந்த அந்த நிமிஷங்கள். சாரி, இத நீ சவுண்டே இல்லாம தான் பார்த்தாக்கணும். எப்படியும் இதையெல்லாம் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்திக், அண்ட் நீங்க பண்ண எல்லா ஏற்பாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்க, ஆனா பாத்தீங்களா, உங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யல. ஐ லவ் யூ. என்ன என்ன சொன்ன? ஆ, ஆ, ஆ. அது வந்து தேங்க்யூ. இல்ல இல்ல, இப்போ கடைசி என்ன சொன்ன? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இல்ல இல்ல, அது தவிர இப்போ நீ கடைசியே ஏதோ ஒண்ணு சொன்னியே. ஐ கார்த்திக், இப்போ கூட நீ வெக்கப்படுறியா? ம்? ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. கார்த்திக், அம்மா எழுந்துட்டாங்கன்னா? அர்ச்சனா, குழந்தைங்க இருக்கு. சோ அம்மா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, சோ எழுந்திருக்க மாட்டாங்க. எதுக்கும் கவலைப்படாத. நீ கொஞ்சம் என் பக்கத்துல வா, போதும். ம். கார்த்திக், அட அட, ஆ. ம். அது சரி, பொறாமையா இருக்க உனக்கு? ஐ லவ் யூ டு செல்லம். we love you. வாசனையெல்லாம் பிரமாதமா இருக்கே. என்ன இருக்குன்னு நானே பாத்துடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுதான் இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு நீ இன்னும் வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பாக்குறேன். அப்படி போடு, எல்லாமே பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. முதல்ல இத குடிங்க. என்னது இது? கஷாயமா? இத பார், இவ்ளோ பிரமாதமான விருந்துக்கு முன்னாடி இத குடுக்காத. நேத்து ராத்திரி லேசா உங்களுக்கு ஜுரம் இருந்ததுல, இத குடிச்சா ஜுரம் சரியா போயிடும். அது வந்து, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க? நீ நல்லவளே இல்ல. ஏன்னா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப நல்ல மனைவி. உன் பாசத்துல ஒரு உண்மை இருக்கு, அது என் மனச குளிர வைக்குது. என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இல்ல? உன்னை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது இந்த கஷாயம் கூட இனிப்பா தெரியுது. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இத பார், இத தொலைச்சிடக்கூடாது. மோதிரம் ரொம்ப சின்னதா இருக்குல்ல, தேட முடியாது. என்னங்க,
டீ. தங்க வளையலங்க. தெரியல, நான் எங்க வச்சேன்னு தெரியலங்க. எனக்கு எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குதுங்க. ஏய் ஏய், என்ன இது? இது பார், நீ அழாத. இந்தா, இதோ உன்னோட வளையல். நான் சும்மா விளையாடினேன். என்னங்க நீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ பயப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துகிட்டே தான் இருக்க. சரிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க பாருங்க, நலுங்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நலுங்கு வைக்கிற அன்னைக்கு தான் நீங்க என்ன காலேஜ்ல பார்க்க வந்தீங்க. ம், ஞாபகம் இருக்கு. உன்னை தடுக்கிறதுக்காக வந்தேன். நலங்கு வைக்கிறாங்க, அதனால நீ தப்பி தவிர வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னேன். ஏன்னா நலங்கு வச்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்க கூடாது. ஆனா நீ மட்டும் வந்திருந்த, ம். பெரியப்பா ரொம்ப கோவப்பட்டு இருந்திருப்பாரு. சொல்ல முடியாது, அவரோட கோவத்தால கல்யாணத்தை கூட நிறுத்தி இருப்பாரு. ம். அன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? அங்க பாரு, நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. கார்த்திக், இந்த எல்லா வீடியோஸையும் நம்ம டுக்குக்கும் காட்டணும்னு? அப்படின்னா இவனை நீ அஜித்தோட ஃபேனாக்க போறியா? இல்ல, இவன் அஜித்தோட ஃபேன் இல்ல, அனுஷ்காவோட ஃபேனா இருப்பான். அப்படி அவனோட அப்பா மாதிரியே தான். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சண்டை போடுங்க என்ன? ஆனா அர்ச்சனா, இவனுக்கு நாம இந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டினா ஆ. நம்மள இவன் கிண்டல் பண்ணுவான். ஆமா, நிச்சயம் கிண்டல் பண்ணுவான். பெரியப்பா நம்ம கல்யாணத்தை எதுக்கு சீக்கிரமா நடத்தினார்னு தெரிஞ்சா இன்னமும் கிண்டல் பண்ணுவான். ஏன்னா அவனோட அப்பா அவ அம்மாவை யாருக்கும் தெரியாம அடிக்கடி வந்து பாத்துட்டு போவாராம். தினம் தினம் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வந்து சந்திச்சுட்டு போவாராம். அப்படியா? அப்ப நீ என்ன சந்திக்க வரலையா? ஆ, ஷூ. குழந்தை எழுந்துட போறான். மெஹந்தி ஃபங்க்ஷன் பாருங்க. ஆ. என் கையில மருதாணி எவ்வளவு அழகா ஒட்டுச்சு தெரியுமா? ம்ஹும். எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மெஹந்தி ரொம்ப ரெட் கலர்ல வந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப ஆழமா வந்துச்சுன்னா, அவளோட ஹஸ்பண்ட் அவள ரொம்ப ஆழமா விரும்புவாராம். அத நீ என் கண்ணை பார்த்துல சொல்லணும். மருதாணி 10 நாளும் 10 நான் உன்னை எப்பவுமே ஆழமா காதலிப்பேன். ம். அந்த தலப்பா எவ்வளவு இம்சையா இருந்தது தெரியுமா? ஆமா கார்த்திக், எனக்கும் தலையில ஜடைய முதல்லயே போட்டு விட்டுட்டாங்க. அப்ப எனக்கு பிடிச்ச Dress வேற நான் போட்டுட்டு இருந்தேனா, அத கழட்ட முடியாம கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜடைய கழட்ட முடியாதுல்ல. அப்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ம். நம்ம கல்யாணத்துல என்னதான் நடக்கல சொல்லு. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க கார்த்திக், இப்ப அத நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப ஸ்வீட் மெமரிஸா இருக்குல்ல? ம். அப்படியே இந்த லட்டு மாதிரி. இந்த ம், ம். நீங்களும் சாப்பிடுங்க. ம். இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் ஸ்வீட்டா இருக்கட்டுமே. போதுமா? ம். நாம பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுவும் நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் காப்பாத்துறீங்க. எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது எடுத்த வீடியோ. அப்புறம் இந்த சம்பிரதாயம், இத பண்ணும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒவ்வொரு அடிக்கும் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். அந்த பயத்தினாலேயே ஒரு தட்டை நான் தவற விட்டுட்டேன். எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. சரி, தண்டனைக்கு நான் தயாராயிட்டேன். தண்டனையை கொடுங்க, உத்தரவு போடுங்க. கார்த்திக், ம். இனிமே நமக்கு இந்த சார் தான் உத்தரவு போடுவாரு. ஆ, கரெக்ட்.
ஒரு நிமிஷம் ம்? போட்டோ எடுக்கிறேன். போட்டோவா? ம்